கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாய்ஸ் ஆஃப் கிரேஸ் வழங்கும் அனுதின மன்னாவினால் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகவும் இந்த தருணத்துக்காகவும் அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போம் அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமென். இந்த தினத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 33 அதிகாரம் 12 வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக்கி கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தலைப்பை காண்கிற போது கர்த்தரை தன் தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியவான்கள். சங்கீதம் 33 அதிகாரம் 12 வசனம், கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியவான், தமக்கு சுதந்திரமாக அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இந்த சங்கீதம் 33 அதிகாரம் 12 வசனம் நமக்கு ஒரு உண்மையான பாக்கியத்தை எதில் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. உலக பணம், பதவி, புகழ் ஆகியவற்றையே பாக்கியம் என்று கூறுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டவர்களே உண்மையில் பாக்கியவான் என்று அறிவிக்கிறது. முதலாவதாக கர்த்தர் தன் தேவனாக ஏற்றுக்கொள்பவர்கள் பாக்கியவான்கள். யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பார்க்கிறோம். ஒரு குடும்பம் தேவனை முதலிடத்தில் வைத்தால் அந்த குடும்பத்தில் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிலைக்கும். இரண்டாவது காரியமாக, தேவன் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டமான பரிசுத்த ஜாதி என்று கூறுகிறார். தேவன் நம்மை அன்புடன் தேர்ந்தெடுத்து தம்முடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? இந்த பாக்கியமான நாளை நாம் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடன் கடந்து செல்வோம். மூன்றாவதாக, தேவனுடைய ஜனங்களுக்கு நித்திய நம்பிக்கை, நித்திய விசுவாசம் உண்டு. ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம், தேவனை சிநேகிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கர்த்தரை முழு இதயத்தோடு நம்பி விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் உலகம் தர முடியாத ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார் என்பதை மறந்துவிடாமல், இன்று நாம் அனைவரும் கர்த்தரே நீரே என் தேவன் என்று உறுதியாக சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று சங்கீதம் 33 அதிகாரம் 12 வசனம் மூலம் எங்களோடு பேசியதற்காக நன்றி. கர்த்தரை தன் தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியவான்கள் என்று சொல்லும் உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயங்களில் ஆழமாக பதியட்டும். தகப்பனே, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உம்மை மட்டுமே தேவனாக ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை தாரும்.
எங்கள் வாழ்க்கையில் உள்ள பயம், பாவம், கவலை, சந்தேகம் அனைத்தையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்பும். சுகவீனமாக இருக்கிறவர்களை நீ தொட்டு பலப்படுத்தும். பலவீனம் உள்ளவர்களுக்கு பலனை தாரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கூட்டிக் கொடும். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பள்ளியிலே சிறந்த மாணவிகளாக விளங்கத்தக்கதான கிருபை தாரும். குடும்பங்களில் ஒற்றுமையை தாரும். சபைகளில் ஆவிக்குரிய எழுச்சியை தாரும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு சாட்சியாய் வாழவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் உதவி செய்யும். எப்போதும் உம்மை நம்பி நடக்கும் கிருபையை தாரும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.